எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடுறோம். அடுத்து வெந்தயம் போடுறோம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயம் பொன்னிறமானதும் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரையாக வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். தக்காளி வணங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு வந்து அரைச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்ப, மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஸோ இதை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றிக்கிறோம். புளி தண்ணி ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வைக்கிறோம். கல்லுப்பு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெத்திலி மீன் போட போகிறோம். சிம்மில் வச்சுக்கலாம். இதில் மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட மாங்காய் இல்லாதனால நான் போடலை. ஆக்சுவலி இந்த மீன் போட்டுட்டு ரொம்ப கொதிய விடக்கூடாது, ஏன்னா உடஞ்சிடும் மீன். ஏன்னா சின்ன நெத்திலி மீன் தான், உடஞ்சிடும். ஒரு 1 மினிட் வந்து மூடி வச்சுட்டு அப்புறம் இறக்கிக்கலாம். 1 மினிட் ஆச்சு. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். டன். ஃபைனலி நெத்திலி மீன் குழம்பு ரெடி.